வணக்கம். மே 4ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 3ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2392 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 691 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. வெங்காய ஏற்றுமதியை தடைய இந்திய அரசு நீக்கி இருப்பதாக மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். சில தடையை விதிச்சிருந்தாங்க. வெங்காய ஏற்றுமதிக்கு உள்ளூரில் விலையை கட்டுப்படுத்த வேண்டும்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனால் சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி அப்பவும் வழங்கியிருந்தாங்க. இப்போ அந்த தடையை நீக்கி இருப்பதாக மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். நாசிக் வெங்காய உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே தேர்தலும் வருது, அதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே செய்தியில். இப்போ என்ன ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்றுமதி செய்யலாம், ஆனால் குறைந்தபட்சம் ஏற்றுமதியோட மதிப்பு $550 இருக்கணும் ஒரு மெட்ரிக் டனுக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் டியூட்டி போட்டிருக்கிறாங்க 40%. ஏற்றுமதி செய்யும் போது ஏற்றுமதி வரி 40% போட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் இது மே 4ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. MRF ரெக்கார்ட் டிவிடெண்ட் அறிவித்திருப்பதாக கிடைத்த தகவல். 194 ரூபாய் அவங்க டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி அவங்க அதிகபட்சமாக அறிவித்தது 169 ரூபாய். அது ஜூலை 2023. எப்போவுமே MRF டிவிடெண்ட் அறிவிக்கும் போது அது ஒரு ட்ராலாகத்தான் இருக்கும். ரொம்ப குறைவாக அறிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஷேர் பிரைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ 194 ரூபாய் அதிகபட்சமாக அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறுல. ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க MRF. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் 396 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ஆனால் ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 510 கோடி ரூபாய். வருவாய் 6349 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 6360 கோடி ரூபாய். கோடெக் மஹிந்திரா பேங்க் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5337 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8944 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.38%. போன வருடம் இதே குவார்டரில் 1.76%. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.36% இந்த குவார்டரில். போன வருடம் இதே குவார்டரில் 0.41% இருந்தது. அதானி கிரீன் எனர்ஜி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 310 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 21% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 2527 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 9% அதிகரிச்சிருக்கு. அனூப் இன்ஜினியரிங் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 15 ரூபாய். ஐநாக்ஸ் வின் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. ப்ராஃபிட் 37 கோடி ரூபாய். போன குவார்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 119 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. டோட்டல் இன்கம் 563 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 193 கோடி ரூபாயாக இருந்தது. டாக்டர் ரெட்டிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. USA அவங்களுடைய ஒரு மருந்தை அறிமுகம் செய்கிறாங்க. இன்ஃப்ளமேஷனரி லீஷன்ஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் ரெட்டிஸ். ஆரோபிந்தோ ஃபார்மாவுடைய ராஜஸ்தான் ஆயிலில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும். ஆய்வுக்கு பிறகு 7 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. விரைவில் அது சரி செய்யப்படும் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. டாடா டெக்னாலஜிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $8.40. ஸ்பெஷல் டிவிடெண்டாக $1.65. ஒட்டு மொத்தமாக $10.05 டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க டாடா டெக்னாலஜிஸ். ரிசல்ட்டை பார்க்கும்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1300 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 157 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% விழுந்திருக்கு. MRPL மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். வோடஃபோன் ஐடியா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க போல தெரியுதுங்க. அதுலேருந்து கிடைத்த தகவல். வோடஃபோன் ஐடியா அவங்களுடைய டேரிஃபை உயர்த்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4G கவரேஜை புதிதாக 17 இடங்களில் கொண்டு வருவதற்கான திட்டமும் இருக்குது. எப்போ இவங்க கடைசியாக டேரிஃபை உயர்த்தி இருக்கிறாங்க? நவம்பர் 2021. அதற்கு பிறகு ஏத்தில் ARPU ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர், இப்போ இருக்கிற ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசரும் அவங்க தேவைப்படுது எதிர்பார்க்கிற ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் 20%க்கு மேலேயும் இருக்குது. அப்போ 20% அவங்களுடைய
டாரிஃபை உயர்த்தினா கூட அவங்க எதிர்பார்த்த ஏஆர்பி வராது அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் அவங்க டிவிடெண்ட் மற்றும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹73.50. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில் 1% அதிகரிச்சிருக்கு. ₹4069 கோடி. எதிர்பார்த்தது ₹4109 கோடி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கீழே போயிருக்கு 2%, ₹787 கோடி. எதிர்பார்த்தது ₹782 கோடி. சிம்பனி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது ஹிந்துலேருந்து. டிவிடெண்ட் ₹8 வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எண்ணிக்கை ₹48 கோடி. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ₹332 கோடி. அதானி கிரீன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹150 கோடி. இயர் ஆன் இயர் 70% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 41% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1941 கோடி. இயர் ஆன் இயர் 8% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 10% அதிகரிச்சிருக்கு. என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து. இன்னைக்கு போனஸ் குறித்தான முடிவும் இன்னைக்கு இல்லைங்க, நேற்று மே 3ஆம் தேதி போனஸ் குறித்தான முடிவும் எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தகவலும் வந்திருக்கு. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க என்எஸ்சி ₹90. சிலர் நம்ம முன்னே அந்த செய்தி பார்த்துருந்தோம், மே 3ஆம் தேதி போனஸ் அறிவிக்க போகிறாங்க என்எஸ்சின்னு. அதற்கு கேள்வி கேட்டிருந்தீங்க. என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனி அப்படின்றது என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனியாக இல்லைங்க இது வரைக்கும். ஆனால் பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது. என்எஸ்சியில் பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனியாக இருக்குது. என்எஸ்சி இன்னும் லிஸ்ட் ஆகலை. டிவிடெண்ட் ₹90 அறிவிச்சிருக்காங்க என்எஸ்சி. ரிசல்ட்டை பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ ₹4625 கோடி. இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ₹2488 கோடி. இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. மே 3ஆம் தேதி போனஸ் அறிவிக்க போகிறதாக சொல்லியிருந்தாங்க. போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா. எஸ் பேங்க் உடைய ஷேர்ஸை கார்லைல் குரூப் விற்பனை செய்திருப்பதாக பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். 2% ஸ்டேக் விற்பனை செய்திருக்கிறாங்க. ₹1441 கோடி ஃபண்ட் ரைசிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மார்ச் மாத இறுதியில் 9.11% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க கார்லைல் குரூப் எஸ் பேங்க்ல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைத்த தகவல் கோல்ட்மேன் சாக்ஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எஸ் பேங்க் உடையது 1.28% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது ₹36.92 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் உள்ள ₹895. அதே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைத்த தகவல் கார்லைல் குரூப் விற்பனை செய்திருக்கிறாங்க. 59.4 கோடி ஷேர்ஸ். ஒரு ஷேர் உள்ள ₹24.27. டைட்டன் டாடா நிறுவனம் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹11. ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ₹786 கோடி. இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ₹794 கோடி. இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கன்சாலிடேட்டட் நெட் சேல்ஸ் ₹1318 கோடி. இயர் ஆன் இயர் 30% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹164 கோடி. இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. ரேமன் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹229 கோடி. இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ரெவென்யூ ₹2688 கோடி. இயர் ஆன் இயர் 23% அதிகரிச்சிருக்கு. தத்வசிந்தன் ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் பேசிஸில் கிட்டத்தட்ட ₹10 கோடி. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 43% விழுந்திருக்கு. எதிர்பார்த்தது ₹7 கோடி. ரெவென்யூ ₹98 கோடி. எதிர்பார்த்ததும் ₹98 கோடி. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 21% விழுந்திருக்கு. ஆர்த்தி ட்ரக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் ₹47 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹56 கோடி இருந்தது. ரெவென்யூ ₹621 கோடி இந்த குவார்ட்டரில். போன வருடம் இதே குவார்ட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 16% விழுந்திருக்கு. கேபிஐ கிரீன் மே 23ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். தலைவர் ராஜீவ் பஜாஜ் அரசு ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும், இந்த ஸ்கூட்டர்ஸ்க்கு பைக்ஸ்க்கு எல்லாமே குறைக்கணுன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. இப்போ 28% டேக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஜிஎஸ்டியாக. அது 12லேருந்து 18ஆக குறைக்கணுன்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போ தான் இந்த ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸுடைய விற்பனை அதிகரிக்கும்னு அவர் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. இப்போ இந்தியா வாங்குற 28% டேக்ஸ் மற்ற நாடுகள் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது 14லேருந்து 18% இருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஐடிசி குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ். அவங்க நிதியாண்டு 2025 ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஹோட்டல் திறக்கிற மாதிரி ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக அந்த ஆண்டில் 12 ஹோட்டல் திறப்பாங்கன்றது புரிந்து கொள்ள முடியுது. அதில் சென்னையிலும் ஒரு பீச் ரிசார்ட்டை திறப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல்.
அஜந்தா ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா ரெவென்யூ கன்சாலிடேட்டட் பேசிஸில் 1054 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 1034 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 203 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 66% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 187 கோடி ரூபாய். அஜந்தா ஃபார்மா பைபேக் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 30. பைபேக்கான பின்னணி பார்க்கும்போது 10,28,881 ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக. ஒட்டுமொத்தமாக பைபேக்கிற்கு ஒதுக்கி இருக்கிற பணம் 285 கோடி ரூபாய். ஒரு ஷேருக்கு என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க? 2770 ரூபாய். இது முந்தின க்ளோஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% கூடுதலாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அஜந்தா ஃபார்மாவுடைய ஷேர் ப்ரைஸ். பைபேக்னா என்ன, டெண்டர் ஆஃபர் ரூட்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிராசம் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர்ஸை மிர அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 3 லட்சம் ஷேர்ஸை நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை 1200 ரூபாய் 58 பைசா. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா வாங்கியிருக்கிறாங்க. 3.19 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1202 ரூபாய் 5 பைசா. கிராவிட்டா இந்தியா லிமிடெடுடைய ஷேர்ஸை அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வாங்கியிருக்கிறாங்க. 7.5 லட்சம் ஷேர்ஸ் நேற்று. ஒரு ஷேர் விலை 934 ரூபாய் 40 பைசா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.